ஆய்வாளர் சாகிரா பானு மேடம் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்போ நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல்ல உன்னால் இது முடியாது, நாங்களே 15 வருஷமாக 10 வருஷமாக எஸ்ஐக்கு படிச்சுட்ருக்கோம். அதாவது நான் 2017 காவலராக சேர்ந்து கடலூர் ஆயுதப்படையில் பணியாற்றிட்டு இருக்கேன், பெண் காவலராக. இது என்னோடய 2வது அட்டம்ப்ட்டு. ஃபஸ்ட் அட்டம்ப்டில் ஃபிசிக்கலில் லாங் ஜம்பில் ஃபவுல் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன். அதோடைய அவமானமும் வலியும் எனக்கு அதிகம். இது எந்த ஒரு விஷயமும் ஈஸியாக கிடச்சிட்டா அதோட சந்தோஷம் பெருசாக தெரியாது. ஃபஸ்ட் அட்டம்ப்டில் இப்போ 2வது முயற்சியில் கிடச்சனால இந்த வெற்றி எனக்கு பிரம்மாண்டமாக தெரியுது. அதுக்கு ரொம்ப முக்கிய காரணம் டாஃப் அகாடமி. ஏன்னா நான் போலீஸுன்றதுனால எனக்கு லீவும் அதிகமாக கிடையாது, டியூட்டிஸ் தான் அதிகமாக போயிட்டுருக்கோம். இப்போ இந்த டியூட்டி டைமில் என்னால் புக்ஸு வச்சுக்கிட்டு அதிகமாக படிக்க முடியாது. ஏன்னா நான் எல்லாமே வெளியூர் போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் நான் டாஃப் அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் போட்டேன். முக்கியமாக ஆனந்த் சாருக்கு நன்றி சொல்லணும். துப்பாக்கி டெஸ்ட் பேட்சுக்கு தான் ஃபீஸ் கட்டினேன். சார் என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல, என்னை அடுத்த டெஸ்ட் பேட்ச் டபுள் ஸ்டாருக்கு மாற்றி விடுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் நான் எத்தனை தடவை எது கேட்டாலும் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நன்றி சார். ஆனந்த் சாருக்கு ரொம்ப நன்றி. சுபஸ்ரீ மேம், மஞ்சு மேம், இவங்களோட தமிழ் இங்கிலீஷ் வீடியோ நல்லாயிருக்கும். பரத் சாரோடைய சைக்காலஜி வீடியோ. ஏன்னா படிக்க டைம் இல்லை அப்படின்றதுனால, புக்ஸும் கையில் வச்சுக்க முடியாதுன்றதுனால வாழ்க்கை ஃபுல்லாக அந்த பிளேலிஸ்ட்லேயே தான் போயிடுச்சு. டாப் பிளேலிஸ்ட்டு அதை அருமையாக தொகுத்து கொடுக்குற ஐடி விங்குக்கு நான் என்னோடய நன்றியை சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. அப்போ அசிஸ்டன்ட் ஜெயிலர் சிவராஜ் சாருக்கு என்னோடய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் அடிக்கடி எஸ்கார்டு எடுக்க போகும்போது சார் ஜெயிலில் இருப்பாங்க, முயற்சி பண்ணுங்கள், தவற விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லுவார். சாரு ஒரு ஆஸ்பிரண்ட் தான். சாரை எப்போ பார்த்தாலும் சார் பின்னாடி புக்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், சிவன்ராஜ் சார் புக்கு பின்னாடி. அதனால் எல்லாருமே முயற்சி பண்ணுங்கள். முதல் நன்றியை உங்களை பாராட்டுறவங்கள விட உங்களை யார் ரொம்ப வெறுப்பாக பேசுகிறாங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா அந்த மாதிரி ஆளுங்களால் தான் நம்மளால் மேலே வர முடியும். என்னோட பயணித்த அனைத்து நண்பர்களுக்கும், என் காவல்துறையில் எனக்கு ஹெல்ப் பண்ண சக காவலர்களுக்கும் அதிகாரிகளுக்கும், என்னுடைய கணவர், என்னுடைய மாமியார், எனக்கு குடும்ப சூழ்நிலையில் எந்தவித தொந்தரவும் கொடுக்காத என் கணவர் மாமியார், இருவருக்கும் என் நன்றியை சொல்லி, டாஃப் அகாடமிக்கு என் நன்றியை சொல்லி வணக்கத்தையும் தெரிவித்துக்கிறேன்.